மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குசி குசியா இருக்கீங்களா? குச்சி குச்சியா இருக்கும். ம். நீங்க இருக்கீங்களா? டபுள் குசியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். நம்மலாம் உயர்ந்த நேரத்துல பிறவி எடுத்தவங்க, நம்பர் 1 ஆத்மாக்கள் அப்படின்னு வரதானம் கொடுத்திருக்காரு அப்பா. ஓ, வரதானத்துல அப்படி இருக்கா? ஆமா. சரி சிஸ்டர், முரளி வாசிக்கல இன்னைக்கு. ஓகே பிரதர், அப்போட மகா வாக்கியங்கள் கேட்போம். அதுக்கு தேதி வந்து 17/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களது விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். எவ்வாறு அன்பாக அழைத்தீர்களோ அவ்வாறு மரியாதையும் செலுத்த வேண்டும். அவமரியாதை ஆகிவிடக் கூடாது அப்படின்னு அப்பா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, விருந்தாளியாகி வந்திருக்கார் தந்தை, உங்கள்கிட்ட விருந்தாளியாகி வந்திருக்கார். அப்ப நீங்க அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க எப்படி தந்தை அன்பா கூப்பிட்டீங்க, அதே போல அன்பா மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருபோதும் அவருக்கு அவமரியாதை ஆயிடக்கூடாது. விருந்தாளி எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிட்டீங்களோ அதே போல பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு. ஆனா இப்ப கலியுகத்துல விருந்தாளி வந்தா ஐயோ விருந்தாளி வந்துட்டாங்களே விருந்தாளிகள் வந்து ஆசையை பாப்பாங்கல்ல. விருந்தோம்பல்னு ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்குது தமிழ்நாட்டுல. அது போல சொல்றாரு தேவப்புலவர் 10 குறள் எழுதியிருக்காரு விருந்தோம்பலுக்காக. அது போல சொல்றாரு அப்பா, விருந்தாளியை நல்லா பாத்துக்கணும். ஓகே பிரதர், அப்பா கேள்வி கேக்குறாங்க. எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை போதை அதிகரிக்கவில்லை எனில் என்னவென்று கூறலாம்? பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி நபர் இந்த பதித்த உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கின்றார். இந்த போதையில் சதா இருக்க வேண்டும். ஆனால் வரிசைக்கிரமமாக இந்த போதை இருக்கிறது. சிலர் தன்னுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆகி கைவிட்டு சென்று விடுகின்றனர். எனில் அவர்களது அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று கூறலாம். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி ஒரு நபர் உங்ககிட்ட வந்திருக்காரு அப்படின்னா எங்க வந்திருக்காருன்னா பதித்த உலகத்துல வந்திருக்காரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பதித்தமான ஒரு கீழான இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுவும் நம்ம தான் அப்படி ஒரு பதித்தமான இடத்துல இருக்கோம் இல்லையா? அப்ப நம்மள சந்திக்க வந்திருக்காருன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆன்மீக போதை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த போதை கூட வரிசை கிரமமா இருக்குது. சிலர் சந்தேக புத்தி உடையவராகி தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று 2 முறை கூற வேண்டியிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒன்று பாபா, மற்றொன்று தாதா. இருவரும் சேர்ந்து இருக்கின்றனர் அல்லவா? பகவான் மகிமையும் எவ்வளவு உயர்வாக செய்கின்றனர். ஆனால் எவ்வளவு எளிய வார்த்தையாக இருக்கிறது. இறை தந்தை வெறும் தந்தை என்று மட்டும் கூறுவது கிடையாது. இறை தந்தை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவரது மகிமையும் மிகவும் உயர்ந்தது. அவரை பத்தீத்த உலகில்தான் அழைக்கின்றோம். என்னை பத்தீத்த உலகில்தான் அழைக்கிறீர்கள் என்று அவர் சுயம் கூறுகிறார். ஆனால் அவர் எவ்வாறு பத்தீத்த பாவனராக ஆகின்றார், எப்பொழுது வருகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதாவில் யாருடைய ராஜ்யம் இருந்தது, எப்படி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. பத்தித்த பாவனர் தந்தை அவசியம் வருகின்றார். அவரை சிலர் பத்தித்த பாவனர் என்று கூறுகின்றனர். சிலர் விடுவிப்பவர், லிபரேட்டர், முக்தி கொடுப்பவர் என்று கூறுகின்றனர். சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். சொல்றீங்களா பிரதர்? தயாரா போயிட்டே இருக்கு. ஆமா, இறை தந்தைன்னு சொல்றாங்க, காட் ஃபாதர்னு சொல்றாங்க, பதித்த பாவனர்னு சொல்றாங்க, லிபரேட்டர்னு சொல்றாங்க, முக்தி கொடுப்பவர்னு சொல்றாங்க. எல்லாமே இந்த ஒரு இறை தந்தை தான். இவர் தான் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்மளுக்கும் இதுதானே விஷயம். பதித்த பாவனர் நம்மள தூய்மையாக்குவார், தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்றாரு பாபா. ஓகே சிஸ்டர். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றனர். அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா? அவரை பத்தித்த உலகிற்கு அழைக்கின்றனர். பாரதவாசிகளாகிய எங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குங்கள் என்று வேண்டுகின்றனர். அவரது பதவி எவ்வளவு உயர்ந்தது! உயர்ந்த அதிகார மனமுடையவர் ஆவார். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அவரை அழைக்கின்றனர்.
இல்லையெனில் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து யார் விடுவிப்பது? இது போன்ற அனைத்து விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கின்ற பொழுது போதை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவிற்கு போதை அதிகரிப்பது கிடையாது. சாராயத்தின் போதை அனைவருக்கும் அதிகரித்து விடுகிறது. இது அதிகரிப்பது கிடையாது. இதில் தாரணைக்கான விஷயம் இருக்கிறது, அதிர்ஷ்டத்திற்கான விஷயமாகும். ஆக தந்தை மிக பெரிய ஆசாமியாக இருக்கின்றார். உங்களிடம் சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது எனில் சந்தேகப்பட்டு ஏன் ஓடி விடுகின்றனர்? தந்தையை மறந்து விடுகின்றனர். தந்தையினுடையவர்களாக ஆன பின்பு பிறகு ஒரு பொழுதும் சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக முடியாது. ஆனால் இந்த தந்தை அதிசயமானவர். ஆச்சரியமாக பாபாவை அறிகின்றனர். சொல்றீங்களா பிரதர்? அதாவது அரை கல்பம் ராவண ராஜ்யம் இங்கதான் தந்தை நினைவு செய்றீங்க. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் தந்தை நினைவு செய்யல. உங்களை இந்த துக்க உலகத்திலிருந்து, இந்த பதித்த உலகத்துல இருந்து விடுவிச்சுட்டு அழைச்சிட்டு போறாரு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும், எவ்வளவு ஆன்மீக போதை இருக்கணும். ஆனா சாராயத்தின் போதை ஏறுது. உங்களை விடுவிச்சுட்டு இந்த துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்துக்கு அழைச்சிட்டு போறவர் வந்திருக்காரே அப்படின்ற இந்த போதை உங்களுக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்றாரு, இந்த விஷயத்த நீங்க நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும். சந்தேக புத்தி உடையவர் ஆகக்கூடாது, நிச்சய புத்தி இருக்கணும். தந்தை ஒருத்தர் தான் நம்மளால இந்த துக்கத்துல இருந்து விடுவிச்சு, இந்த ராவணன் ராஜ்யத்துல இருந்து விடுவிச்சு நம்மள ராமராஜ்யத்தை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கணும். சிலர் என்ன செய்யறாங்க, சந்தேக புத்தி உடையவராகி தந்தையின் கையை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப எப்படி சுகத்துக்கு போவீங்க, சுகத்தின் உலகமான சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. கூடவே அந்த சொன்னார் இல்லையா கேள்வி பதில்ல, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசாமி விருந்தாளியாகி உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவரை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சந்தேக புத்தி உடையவரை ஆகக்கூடாதுன்னு இருக்காரு சிஸ்டர். பாபா ஓகே பிரதர். பாபாவின் உடையவர்களாக ஆகின்றனர், ஞானம் கேட்கின்றனர், கூறுகின்றனர். இருப்பினும் பிறகு ஆகா மாயை சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கி விடுகிறது. தந்தை புரிய வைக்கின்றார், இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் எந்த சாரமும் கிடையாது, என்னை யாரும் அறியவில்லை என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாக உங்களிலும் சிலர் தான் நிலைத்து நிற்கின்றனர். நினைவு நிலையாக நிலைத்திருப்பது கிடையாது என்பதை நீங்களும் உணர்கிறீர்கள். நான் ஆத்மா பிந்துவாக இருக்கிறேன், பாபாவும் பிந்துவாக இருக்கின்றார். அவர் நமது தந்தை ஆவார். அவருக்கென்று தனியான சரீரம் கிடையாது. நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். எனது பெயர் சிவன். எனது ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் பெயர் மாறுவது கிடையாது. உங்களது சரீரத்தின் பெயர் மாறுகிறது. சரீரத்திற்குத்தான் பெயர் வைக்கின்றனர். எனில் பெயர் மாறிவிடுகிறது. பிறகு அந்த பெயரை உறுதியாக்கி கொள்கின்றனர். ஆக இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மா என்பதை நீங்கள் உறுதியாக்கி கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுகின்றதோ அப்பொழுது நான் வருவேன் என்று தந்தை தான் அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். எந்த வார்த்தைகளையும் அதாவது ஸ்லோகனையும் உச்சரிக்க வேண்டியது இல்லை, பிடித்து கொள்ளக்கூடாது. என்னை கல் முள்ளுக்குள் இருப்பதாக கூறி எவ்வளவு நிந்தனை செய்து விட்டீர்கள் என்று தந்தை தானே கூறுகின்றார். ஓகே சிஸ்டர், ஆத்மாவுக்கு தான் பேர் இருக்குது. அதாவது சிவபாபா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கான பேர் இருக்குது சிவன் அப்படின்னு. ஆனா ஆத்மாக்களுக்கு எந்த பேரும் கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா உங்களுக்கு சரீரத்துக்கான பேர் கிடைக்குது. 84 பிறவிகள் இருக்கிறீங்கன்னா 84 பிறவிகளுக்கு அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுக்கான பேர் தான் இருக்குது. ஆத்மாக்களுக்கு பேர் வெறும் ஆத்மா தான். ஆனா பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பேர் சிவன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அடுத்து வாசிங்க சிஸ்டர். இதுவும் புதிய விஷயம் அல்ல. கல்பகல்பத்திற்கும் இவ்வாறு பதீத்தமாக ஆகி நிந்தனை செய்கிறீர்கள். அதனால்தான் நான் வருகிறேன். கல்பகல்பத்திற்கும் எனது பாகம் இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது அல்லவா, பாரதத்தில் தான் வருகிறாரா என்ன என்று உங்களிடம் சிலர் கேட்கின்றனர். பாரதம் மட்டுமே சொர்க்கமா ஆகுமா என்ன? ஆம், இது அழிவற்ற அனாதி பாகமாக ஆகிவிட்டது அல்லவா. தந்தை எவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். பதீத்தமானவர்களை பாவனமாக்கும் தந்தை கூறுகின்றார், என்னை இந்த பதீத்த உலகில் தான் அழைக்கிறீர்கள். நான் சதா பாவனமாக இருக்கின்றேன். என்னை பாவன உலகில் அழைக்க வேண்டும் அல்லவா? ஆனால் கிடையாது.
ம், பாவன உலகில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து பாவனமாக்குங்கள் என்று பதித்த உலகில்தான் அழைக்கிறீர்கள். ம், நான் எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறேன். ம், அரைக்கல்பமாக என்னை நினைவு செய்து வந்தீர்கள். இங்கு எந்த பெரிய மனிதரையும் அழைக்கிறீர்கள் என்றால் 1 வருடம் அல்லது 2 வருடம் அழைப்பீர்கள். இந்நாள் இந்த ஆண்டு வர முடியவில்லை எனில் அடுத்த வருடம் வருவார். இவரை அரைக்கல்பமாக நினைவு செய்து வந்தீர்கள். இவர் வரக்கூடிய பாகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ம், இது யாருக்கும் தெரியாது. மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். மனிதர்கள் தந்தையை ஒருபுறம் அன்பாக அழைக்கின்றனர், மற்றொரு புறம் மகிமை செய்வதில் களங்கம் ஏற்படுத்தி விடுகின்றனர். உண்மையில் இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகிமைக்குரிய விருந்தாளி ஆவார். அவரது மகிமையில் களங்கம் ஏற்படுத்தி விட்டீர்கள். ம், அவர் கல் முள் அனைத்திலும் இருப்பதாக கூறிவிட்டீர்கள். எவ்வளவு உயர்ந்த அதிகாரமுடையவர். அழைப்பதும் மிக அன்பாக அழைக்கிறீர்கள், ஆனால் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறீர்கள். ம், ம். அதாவது பதித்தர்களை பாவனம் செய்யறதுக்காக வந்திருக்காரு. ஆனாலும் நீங்க எங்க அழைக்கிறீங்க? பதித்தமான உலகத்துல தான் அழைக்கிறீங்க. ஆனா நான் முழுக்க முழுக்க பாவனமானவனா இருக்கேன். என்னைய பாவனமான உலகத்துல இல்ல நீங்க அழைக்கணும். ஆனாலும் என்னுடைய பாகம் எங்க இருக்குது? இந்த பதித்த உலகத்துல தான் இருக்குது. நான் விருந்தாளியாய் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் படி எவ்வளவு மரியாதை கொடுத்து நடக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப நீ ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா தந்தைக்கு மரியாதை இல்லாம நடந்துக்கிறது மாதிரி தானே அர்த்தம். அதுக்குதான் சொல்றாரு பாபா. ஓகே சிஸ்டர், அனைத்திலும் இருப்பதாக கூறிவிட்டீர்கள். உயர்ந்த அதிகாரம் உடையவர் அழைப்பது மிக அன்பாக அழைக்கிறீர்கள், ஆனால் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் அன்பா அழைக்கிறீங்க, மேல இருக்கிறாரு அப்படின்லாம் நினைக்கிறீங்க, அழைக்கிறீங்க, கூப்பிடுறீங்க. கல்லு முள்ளுல இருக்கீங்க, சர்வ வியாபியா ஆக்கிட்டீங்க, இப்படி புத்தியற்றவர்கள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. கல்லு முள்ள இருந்தா எப்படி இவ்வளவு பெரிய வேலை வந்து உங்களை எல்லாம் தூய்மையாக்க முடியும் அப்படின்னு நமக்கு சமிக்கை கொடுக்குறாங்க. நான் வந்துதான் உங்களுக்கு எனது அறிமுகம் கொடுக்கிறேன். நான் உங்களது தந்தையாக இருக்கிறேன். என்னை இறை தந்தை பரம்பிதா என்று கூறுகிறீர்கள். எப்பொழுது அனைவரும் ராவணின் கைதிகளாக விடுகிறீர்களோ அப்பொழுதுதான் தந்தை வர வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் பக்திகளாக, அதாவது நாயகிகளாக, சீதைகளாக இருக்கிறீர்கள். தந்தை நாயகனாக ராமராக இருக்கின்றார். ஒரு சீதைக்கான விஷயம் கிடையாது. அனைத்து சீதைகளையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். இது எல்லையற்ற விஷயமாகும். இது பழைய பத்தித்த உலகமாகும். இது பழையதாக ஆவது பிறகு புதியதாக ஆவது மிக சரியாகவே நடைபெறுகின்றது. இந்த சரீரம் சிலருக்கு மிகவும் விரைவாக பழையதாக ஆகிவிடுகிறது, சிலருக்கு அதிக காலம் ஏற்படுகிறது. இது நாடகத்தில் மிகச் சரியாக பதிவாகி இருக்கிறது. இது 5000 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் நான் வர வேண்டியிருக்கிறது. நான் வந்துதான் எனது அறிமுகம் கொடுக்கின்றேன் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றேன். யாரிடத்திலும் எனது அறிமுகம் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரின் லட்சுமி நாராயணரின் சீதை ராமரின் அறிமுகமும் கிடையாது. நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர்கள் இவர்கள்தான். மனிதர்களை பற்றிய விஷயம்தான் இது. யாரும் 8-10 கைகள் உடையவர்கள் கிடையாது. விஷ்ணுவிற்கு ஏன் 4 கைகள் காண்பிருக்கின்றனர், ராவணனுக்கு ஏன் 10 தலைகள் உள்ளன என்பது யாருக்கும் தெரியாது. தந்தை வந்துதான் முழு உலகின் முதல் இடைக்கடையின் ஞானம் கொடுக்கின்றார். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த விருந்தாளியாக ஆனால் குப்தமாக இருக்கின்றேன் என்று கூறுகிறார். சொல்றீங்களா பிரதர்? படைப்பு மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை நான் வந்துதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாத்துக்குமே உயர்ந்த பார்ட் இருக்குது. ராம் சீதை அவங்களுக்கு எல்லாம் உயர்ந்த பார்ட் இருக்குது இல்லையா? அப்ப இவங்களை பத்திலாம் யாருக்கும் சரியா விவரம் தெரியல. தந்தை வந்துதான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதுக்கு முன்னாடி ராமர் சீதையை விடுவிச்சார் அப்படின்னு கதையில எழுதி வச்சிருக்காங்க ராமாயணத்துல, ராவணனுடைய சிறையில இருந்து. ஆனா அது ஒரு சீதைக்கான விஷயம் கிடையாது. முழு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுமே சீதை தான். பரமாத்மா ஒருத்தர் தான் ராமர். அந்த ராமர் தான் வந்து எல்லா சீதைகளையும் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். எல்லா செய்தியும் விடுவிக்கிறேன்னு அவர் சொல்ல காரணம் இந்த முழு உலகமே இலங்கை தான். ஆமா, ஒரு ராவணன் மட்டும் கிடையாது, ஒரு இலங்கை மட்டும் கிடையாது, முழு உலகமே இப்ப வந்து இலங்கையா தான் இருக்கு. அப்படின்னா என்ன, விகாரத்தின் ஆட்சியில பிடியில இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமா, அதான் யாராவது 4 கை உடையவர்கள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க விஷ்ணுவுக்கு. ராவணனுக்கு 10 தலை உடையதா காமிச்சிருப்பாங்க. அப்ப 10 தலைனா 5 விகாரங்கள் ஆணிடமும் பெண்ணிடமும் இருக்க இழந்த ரூபமா தான் அந்த 10 தலை ராவணனை காமிச்சிருக்காங்க. விஷ்ணுவுக்கு வந்து
4 கை காமிச்சிருக்காங்க. 2 இது லட்சுமியோடையது, 2 இது நாராயணனுடைய. இந்த விஷயத்த தந்தை வந்து தான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் இல்லற தர்மம் தான். ஆனா அதுவும் இல்லற தர்மம் தான். ஆனா பாருங்க, இது தூய்மையான இல்லற தர்மமா இருக்குது, அது தூய்மையற்ற இல்லற தர்மமா போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, அதை சொல்லுவார் பின்னாடி. ஓகே. இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். எதையும்? நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த விருந்தாளியாக ஆனால் குப்தமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். இதையும் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள், ஆனால் அறிந்திருந்தாலும் கூட மறந்து விடுகிறீர்கள். அவர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருக்க வேண்டும். அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவும் நிராகாரமாக இருக்கிறது, பரமாத்மாவும் நிராகாரராக இருக்கின்றார். இதில் போட்டோவிற்கான விஷயம் கிடையாது. போட்டோ நீங்கள் ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். நீங்கள் எப்பொழுது அழிவற்ற பொருளைத்தான் பார்க்க வேண்டும். எப்பொழுதும் அழிவற்ற பொருளைத்தான் பார்க்க வேண்டும். அழியக்கூடிய தேகத்தை நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள்? ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். இதுதான் உழைப்பு இருக்கிறது. எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு கர்மோதீத்த நிலை அடைந்து உயர்ந்த பதவி அடைவீர்கள். தந்தை மிக எளிய யோகா, அதாவது நினைவு கற்றுக் கொடுக்கின்றார். பல வகையான யோகா உள்ளன. நினைவு என்ற வார்த்தை தான் யதார்த்தமானது. பரமாத்ம தந்தையை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று மிக சிலர் மட்டுமே உண்மையை கூறுகின்றனர். நினைவு செய்யவே இல்லை எனில் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது. முழு நாளும் 1 மணி நேரம் நினைவில் இருந்தேன் என்று எழுதும் பொழுது வெட்கம் ஏற்பட வேண்டும் அல்லவா? எந்த தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டுமோ அவரை நான் 1 மணி நேரம் மட்டுமே நினைவு செய்கிறேன். இதில் தான் குப்தமாக மறைமுகமான உழைப்பு இருக்கிறது. தந்தையை அழைக்கிறீர்கள் எனில் தூரத்திலிருந்து வருபவர் விருந்தாளியாக ஆகிவிடுகிறார் அல்லவா? சொல்றேன் சிஸ்டர். அதாவது முதல்ல ஆத்ம அபிமானி ஆகுங்க, இந்த தேக அபிமானத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த தேகம் அழியக்கூடியது. அப்ப தேகத்தை பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆத்ம அபிமானியாகி மற்றவர்களையும் ஆத்மான்னு பாருங்க. எப்படி கோயில்ல அந்த சிவன் லிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடைய திறந்த உடனே உள்ள லிங்கம் தெரியும் பாத்தீங்க இல்லையா? அது போல இந்த தேகத்தை பார்த்தாலும் இந்த தேகத்தை தாண்டி உள்ள ஒரு ஆத்மா இருக்குதுன்னு பாக்குறது நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த பயிற்சி பண்ணி பாருங்க. அந்த ஆத்மா அபிமானியா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் நீங்க கர்மாதீத்த நிலையை அடையணும். அப்ப நீங்க இரவு பகலா தந்தையை நினைவு செய்யணும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட தந்தையை நான் 1 மணி நேரம் தான் நினைவு செய்யறேன்னா உங்களுக்கு வெக்கம் வரலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நினைவு செய்யணும் தந்தையே. எந்த அளவுக்கு நீங்க நினைவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாவகர்மங்களாலையும் கர்மாதீத்த ஆவீங்க. அப்ப எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்றத சார்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். விருந்தாளியாக ஆகிவிடுகிறார் அல்லவா? நான் புது உலகின் விருந்தாளியாக ஆவது கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். வருவதே பழைய உலகில் வந்து புது உலகை ஸ்தாபனை செய்கிறேன். இது பழைய உலகமாகும். இதையும் யாரும் யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை. புது உலகின் ஆயுளையும் அறியவில்லை. தந்தை கூறுகின்றார், இந்த ஞானத்தை நான் வந்துதான் கொடுக்கின்றேன். பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறும். என்னை அழைக்கின்றீர்கள், ஆண்டுதோறும் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். யார் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவர். சிவபாபாவிற்கும் 12 மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் எப்பொழுதிலிருந்து கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. கொண்டாடுறோம், எப்பல இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சங்கமத்துலதான் நம்ம கொண்டாடுறோம். ஆமா. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, லட்சக்கணக்கான வருஷமா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, 12 மாசத்துக்கு ஒரு தடவை சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க, எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சிவபாபா வந்திருக்கணும், ஜென்மம் எடுத்திருக்கணும், நமக்கெல்லாம் ஜென்மம் கொடுத்துருக்கணும். அப்ப நம்மள இந்த அவருக்கு பேரு காரண பேர்லாம் நிறைய இருக்குது இல்லையா? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். எப்படி துக்கத்தை நீக்குவார், எப்படி சுகம் கொடுப்பாரு? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவர் அப்படிங்கிற பேருக்குன்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாலே போதும், ஞானம் புரிஞ்சு போயிடும். முள்ளிலிருந்து மலராக்க கூடியவர், எப்படி முள்ளிலிருந்து நம்மளை மலராக்குவார்? இந்த விஷயங்கள்லாம் பேரு வச்சிருக்காங்க கரெக்டா, ஆனா அதனுடைய அர்த்தமே யாருக்கும் தெரியறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். மறந்துகிறது. பிறகு கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறும். என்னை அழைக்கிறீர்கள், ஆண்டுதோறும்
ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். யார் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டுதோறும் கொண்டாடுவர். சிவபாபாவிற்கும் 12 மாதங்களுக்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் எப்பொழுது கொண்டாடி வருகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. 1,00,000 ஆண்டுகள் என்று கூறி விடுகின்றனர். கலியுகத்தின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் என எழுதிவிட்டனர். தந்தை கூறுகின்றார், இது 5,000 ஆண்டிற்கான விஷயம். உலகில் உண்மையில் இந்த தேவதைகளின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்ததல்லவா? ஆக தந்தை கூறுகின்றார், நான் பாரதத்தின் மிகப்பெரிய விருந்தாளி. என்னை அரைக்கல்பமாக அதிகம் அழித்துக் கொண்டே வந்தீர்கள். எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது பதித்த பாவனரே வாருங்கள் என்று கூறினீர்கள். நான் பத்தி உலகில் வந்திருக்கின்றேன். எனக்கு ரதம் வேண்டும் அல்லவா? ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும். அதன் சிம்மாசனம் இதுவாகும். தந்தையும் அழிவற்ற மூர்த்தியாவார். இந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்கிறார். இது மிகுந்த ரமணீகரமான, அதாவது மனிதருக்கு பிடித்த விஷயமாகும். அதாவது அந்த புருவ மத்திய சிம்மாசனத்தை சொல்றாரு என்ன சிஸ்டர்? ஆத்மா மூர்த்தி அது உட்காரக்கூடிய சிம்மாசனம் இந்த புருவ மத்திய சிம்மாசனம், அகால் தத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதான் அழிவற்ற சிம்மாசனம்னு சொல்றாரு. சிவபாபா கூட பிரம்மாவுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து வந்து உட்காடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்குன்னு தனியா சிம்மாசனம் கிடையாது, இருந்தாலும் பிரம்மாவுடைய ஆதாரம் எடுக்கிறாரு இல்லையா? அத சொல்றாரு சிஸ்டர். குழப்பமடைந்து விடுவர். அதாவது ரமணீகரமான மனிதருக்கு பிடித்த விஷயம் வேறு யாராவது கேட்டால் குழப்பமடைந்து விடுவர். அதாவது வேற யாராவது கேட்டா இப்படி எல்லாம் வந்து உட்கார முடியுமா, அப்படி எல்லாம் சொல்ல அவன் கிறிஸ்து வந்து உட்கார்றாரு மட்டும் நம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும் போது டக்குன்னு அவங்க வந்து புடிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா ஞானம் லேட்டா கிடைக்குது, அது வேற விஷயம். ஆனா அவங்க வந்து ஏன்னா கிறிஸ்துவோட ஆத்மா அப்படித்தானே வந்து உட்காருது, அதனால அவங்க புரிஞ்சு எடுத்துக்கிறாங்க. வேற யாராவது கேட்டால் குழப்பம் அடைந்து விடுவர். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே எனது வழிப்படி நடந்து செல்லுங்கள். சிவபாபா கூறுகின்றார், சிவபாபா முரளி நடத்துகின்றார் என்று நினைவுங்கள். நானும் இவரது முரளி கேட்டு வாசிப்பேன். சொல்லக்கூடியவர் அவர் பிரம்மாபா சொல்றாரு. பிரம்மாபா வாசிக்க கூடியது நான் தான், ஆனா சொல்லக்கூடியவர் அவர் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு போயிருவாரு, அதை நான் எடுத்து வாசிக்க கூட செய்யறதெல்லாம் நான் வாசிக்கிறேன், இருந்தாலும் சொல்லக்கூடியவர் அவர் தான் அப்படிங்கிறாரு. சிவபாபா வேற பிரம்மாபாபா வேறன்றத புரிய வைக்கிறாரு. அப்பா அவர உடலுக்குள்ள வந்து அமர்றான் உட்கார்றாங்கிறத வந்து நமக்கு கொடுக்கிறாரு, சமிகை கொடுக்கிறாரு. இவர் நம்பர் 1 பூஜ்ய நிலையிலிருந்து பிறகு நம்பர் 1 பூஜாரியாக ஆகின்றார். பிரம்மாவை சொல்றாரு. அதான் இவர் முயற்சியாளராக ஆகின்றார். இவர் முயற்சியாளர். நமக்கு சிவபாபாவின் ஸ்ரீமத்து கிடைத்திருக்கிறது என்பதை குழந்தைகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஏதாவது தலைகீழான விஷயம் நடந்தாலும் அதை இவர் சரி செய்து விடுவார். இந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால் சிவபாபா பொறுப்பாளியாக்கி விடுவார். இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தடைகளில் வந்தே ஆக வேண்டும். மிக பெரிய பெரிய தடைகள் ஏற்படுகின்றன. தனது குழந்தைகளுக்கும் தடைகள் ஏற்படுகின்றன. ஆக சிவபாபா தான் புரிய வைக்கின்றார் என்று எப்பொழுதும் நினையுங்கள். அப்பொழுதுதான் அவர் நினைவு இருக்கும். பிரம்மபாபா தான் கட்டளையிடுகின்றார் என்று சில குழந்தைகள் நினைக்கின்றனர். ஆனால் கிடையாது. சிவபாபா தான் பலியாவார். ஆனால் தேக அபிமானம் இருக்கும் பொழுது அடிக்கடி இவரைத்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றனர். சிவபாபா எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கின்றார். எனினும் ரயில்வேயில் வாழ்க்கை பயண ஓட்டத்தில் உள்ளவர்களும் அறியாமல் இருக்கின்றனர். இப்ப சிவபாபா பிரம்மா உடல்ல பிரவேசமாகி கட்டளை கொடுக்கறாரு அப்படின்னா சிவபாபா தான் கட்டளை கொடுக்கறாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மா தான் கட்டளை கொடுக்கறாருன்னு புரிஞ்சுக்க கூடாது. தேக அபிமானத்துல அப்படி புரிஞ்சுக்கிறீங்க, பிரம்மா பாபா தான் கட்டளை கொடுக்கறாருன்னு. இல்ல அப்படின்னு சொல்றாரு. சிவபாபா தான் கட்டளை கொடுக்கறாரு. அப்ப ஸ்ரீமத் படி நடக்கும் போது தடைகள் வருது, எதிர்ப்புகள் வருது இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் பொறுப்பாளி யாருன்னா சிவபாபா தான். அவர் சரி செய்து விடுவார் அந்த விஷயத்த. நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறதுல மட்டும் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். நேத்து கூட சொல்லியிருந்தாரு இல்லையா, பொசிஷன் எதிர்ப்பு எப்படி வருமோ அப்பதான் உங்களுடைய பதவி கூட தீர்மானிக்கப்படுது அப்படின்னு. பிரம்மா பாபாவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு, இருந்தாலும் அவருடைய பொசிஷன் நிரந்தரமாயிடுச்சு இல்லையா, உயர்ந்த பதவி அடைஞ்சிட்டாரு இல்லையா. அது போல ஸ்ரீமத் படி நடக்கும்போது எதிர்ப்புகள் வருதுன்னு பயப்படக்கூடாது. பொறுப்பாளி சிவபாபா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீமத் படி நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்பதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு.
ரயில்வேயில் வாழ்க்கை பயண ஓட்டத்தில் உள்ளவர்களும் அறியாமல் இருக்கின்றனர். நிராகாரமானவரை எப்படி அறிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள முடியும்? அவர் நோயாளியாக ஆக முடியாது. ஆக நோய்க்கான காரணம் என்னவென்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவரிடத்தில் உள்ளவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகி நீங்களும் சீக்கிரமாக அறிவீர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையாவார். பிறகு இவர் பிரஜாபிதா மனிதர்களின் தந்தையாவார். ஆக இந்த இருவரும் பாப் தாதா எவ்வளவு பெரிய விருந்தாளிகளாக ஆகிவிடுகின்றனர். ஒருத்தர் ஆத்மாக்களின் தந்தை, இன்னொருத்தர் மனிதர்களின் தந்தை. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படின்றது சொல்றாரு. ஒருத்தர் பாபா, இன்னொருத்தர் தாதா. மொபைல் போன் சிம் கார்டை கூட வச்சுக்கலாம். அந்த மொபைல் போன் தாதா, உள்ள இருக்க சிம் கார்டு பாபா. ஆமா ஆமா. ஓகே பிரதர். தந்தை கூறுகின்றார், எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ நாடகத்தில் பதிவாகி சிஸ்டர். ஆமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே சிஸ்டர். ஒண்ணு பிரம்மா பாபா ஒரு சிம்மு, சிவ பாபா இன்னொரு சிம்மு. ஆனா கட்டளை கொடுக்கறது ஸ்ரீமத் கொடுக்கலாம், சிவ பாப்பாங்கிற சிம்மு. தந்தை கூறுகின்றார், எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நாடகத்தில் பதிவு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மாயையும் மிக மோசமானது. ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகம் இருக்கிறது. நாடகப்படி ராவணன் ஒருவேளை சைத்தன்யமாக ஞான உணர்வு இருந்தால், அதாவது நாடகப்படி ராவணன் ஒருவேளை சைத்தன்யமாக ஞான உணர்வு இருந்தால் நானும் நாடகப்படிதான் வருகிறேன் என்று கூறும் என்று சொல்றார். துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டு. மாயைக்கு சைத்தன்யமான ஞானத்தின் உணர்வு இருந்துச்சுன்னா நான் கூட டிராமா படிதானே வாரேன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, டிராமா படி பாபா வராரு. டிராமா படி நீங்களும் சுக துக்கத்தின் விளையாட்டு விளையாடுறீங்க இல்லையா? அப்ப மாயை கூட நான் துக்கத்தை கொடுக்கறதுக்கு ஏன் டிராமா படி என் நேரத்துக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாரு. ஆனா ஆமா, இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டுக்கும். சுகம் புது உலகில் இருக்கிறது, துக்கம் பழைய உலகில் இருக்கிறது. புது உலகில் குறைந்த மனிதர்கள், பழைய உலகில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றனர். அதனால்தான் துக்கம். பாவனர் தந்தையைத்தான் அழைக்கின்றனர். பாவன உலகை உருவாக்குங்கள், ஏனெனில் பாவன உலகில் அதிக சுகம் இருந்தது. அதனால்தான் கல்ப கல்பத்திற்கும் அழைக்கின்றனர். தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுத்து விட்டு செல்கிறார். இப்பொழுது அவரது பாகம் மீண்டும் நடைபெறுகிறது. உலகம் ஒரு பொழுதும் அழிவது கிடையாது. அழிவது என்பது நடக்காத காரியம். சமுத்திரம் அல்லவா, இது 3வது மாடி அல்லவா, எங்கும் தண்ணீர் மயமாகவே ஆகிவிடும் என்று கூறுகின்றார். சொல்லுங்க பிரதர். அதாவது 3 மாடி இருக்குது சிஸ்டர் இந்த உலகத்துல. தெரியாம சிருஷ்டி. ஒண்ணு ஸ்தூல வதனம், கீழே நம்ம சாக்கார உலகம். 2வது மாடி சூட்சும வதனம். 3வது மாடி பரந்தாமம். அதான் 3 மாடிகள்னு சொல்றாரு அப்பா. இப்ப இது தண்ணீர் வள சூழ்ந்தப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து சூட்சும வதனம் இருக்கு இல்லையா, பரந்தாமம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. புது உலகம் உலகம் இருக்கவே இருக்கும். ஆனா பல நிலங்கள் தண்ணீரால மூழ்கடிக்கப்படும். சொர்க்கம் மட்டுமே இருக்கும் இல்லையா சத்தியுகம் வரும்போது. அதான் பழைய உலகம் மொத்தமா இப்படி மூழ்கிடும், சொர்க்கம் மட்டும் ஸ்தாபனை ஆகும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இப்ப இந்த முரளி அவர் சொல்ற காலத்துல இது நம்ம தாதிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செய்தி இருப்பாங்க. இப்ப சொன்னா டக்குன்னு எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆமாம்ல இருக்கு அப்படிதான் அப்படின்ட்டு. ஆக ஆமா, நமக்கு நன்மைதான் செஞ்சிருக்கு. நம்ம லேட்டா வந்துட்டோம்னு கவலையப்பட வேணாம். அதனாலதான் புத்தகத்தை நம்மளால பண்ண முடியுது. ஆமா, ஓகே பிரதர். இருப்பினும் பூமி இருக்கும் அல்லவா, அதாவது 3வது மாடி அல்லவா, எங்கும் தண்ணீர் மயமாகவே ஆகிவிடும் என்று கூறுகின்றனர். இருப்பினும் பூமி இருக்கும் அல்லவா, தண்ணீரும் இருக்கும். பூமி என்ற மாடி ஒரு பொழுதும் விநாசமாகி விடாது. இந்த மாடியில் தான் தண்ணீரும் இருக்கும். 2ஆம் மற்றும் முதல் மாடி, அதாவது சூட்சும வதனம் மற்றும் மூலவதனத்தில் தண்ணீர் இருக்காது. முதல் மாடி, 2வது மாடி அப்படின்னு, இது 3வது மாடி அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகே சிஸ்டர். இந்த எல்லையற்ற சிருஷ்டியில் 3 மாடிகள் உள்ளன. இதனை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. இந்த குஷியான விஷயத்தை அனைவருக்கும் குஷியாக கூற வேண்டும்.
யார் முழுமையான தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அதீந்திரிய சுகம் பாடப்பட்டிருக்கிறது. குசியான விஷயத்த குசி குசியா சொல்லணுமா? ஆமா. 3 மாடியின் விஷயத்த. அப்பதான் அதீந்திரிய சுகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்க. யார் இரவு பகல் சேவையில் தயாராக இருக்கிறார்களோ, சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக குஷி இருக்கும். சில நேரங்களில் அப்படிப்பட்ட நாட்களும் வந்து விடுகிறது. அதாவது மனிதர்கள் இரவும் முழித்து கொண்டு இருக்கின்றனர், ஆனால் ஆத்மா களைப்படைந்து விடும் பொழுது தூங்க வேண்டி இருக்கிறது. ஆத்மா தூங்கும் பொழுது சரீரமும் தூங்கி விடுகிறது. ஆத்மா தூங்கவில்லை எனில் சரீரமும் தூங்காது. ஆத்மாதான் களைப்படைகிறது. இன்று நான் களைப்பாக இருக்கிறேன் என்று கூறியது யார்? ஆத்மா. குழந்தைகளாகி நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக இருக்க வேண்டும். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. தந்தையை நினைவு செய்வது கிடையாது. தந்தையை நினைவு செய்வது கிடையாதா? ஆத்மா அபிமானியாக இருப்பது கிடையாது எனில் தேக சம்பந்தங்களின் நினைவு வந்து விடுகிறது. ஆத்மா அபிமானியா இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? தேக அபிமானியா தான் இருப்பீங்க. தந்தையை நினைவு செய்யலன்னா தேக அபிமானத்தின் விஷயத்துல போய் தேகதாரிகளை நினைவு செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன். அவன் நினைவு ஒண்ணு இங்க இருக்குல்ல, அங்க இருக்கும். ஆமா, 2 விஷயம் தானே இருக்குது. ஒண்ணு நீங்க ஆத்மாவா இருக்கணும், இல்ல தேகமா இருக்கணும். நமக்கு 2 உணர்வு தானே இருக்கு, தேக உணர்வு, ஆத்ம உணர்வு. அதனால அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. விடுகிறது. இவரு எப்பதான் பொண்ணு நம்ம மனசெல்லாம் பார்த்தாரு. அவரு பார்க்கணும் அவசியம் இல்ல சிஸ்டர், அவர் விதை ரூபமா இருக்காரு. அவருக்கு தெரியும் இல்லையா, முழு மரத்தோட கதையும் அந்த விதைக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா ஆமா, நம்ம கதையெல்லாம் அவருக்கு தெரியும். வந்து தந்தை கூறுகின்றார், நீங்கள் தனியாக வந்தீர்கள், பிறகு தனியாக சரீரமின்றி செல்ல வேண்டும். இந்த தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுங்கள். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்த அதிகாரத்துடன் இருக்கின்றார், குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறியவில்லை. தந்தை கூறுகின்றார், நான் ஏழை பங்காளன். அனைவரும் சாதாரணமாக இருக்கின்றார். பதித்த பாவனர் தந்தை வந்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டால் எவ்வளவு கூட்டம் வந்துவிடும். ஆமா, பதித்த பாவனர் தந்தை வந்திருக்காரு அப்படின்னா இவ்வளவு கூட்டம் வந்துரும் இங்க. அப்ப நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எப்படி படிப்பீங்களா? ஆமா ஆமா, படிக்க முடியாதுல்ல சிஸ்டர். கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கன்னா நம்ம உட்கார்ந்து அமர்ந்து முரளி கேட்டு வாசித்து படிக்க முடியாது இல்லையா. சொல்றாரா? ஆமா, கூட்டம் வந்து விடும் அப்படின்னு. பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றனர் எனில் எவ்வளவு கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக நாடகத்தில் இவரது பாகமே குப்தமாக இருப்பதாகும். அதனாலதான் குப்தமாக சொல்றாரு. சிறிது சிறிதாக பிரபாவம் ஏற்படும் மற்றும் விநாசமாகிவிடும். அனைவரும் சந்திக்க முடியாது, நினைவு செய்கிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்டவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிடும். சொல்றேன் பாருங்க, நாளடைவில் சிறிது சிறிதாக பிரபாவம் ஏற்படும். ஆக நாடகத்தில் இவரது பாகம் குப்தமாக இருப்பதாகும். நாளடைவில் சிறிது சிறிதாக பிரபாவம் ஏற்படும் மற்றும் விநாசம் ஆகிவிடும். பிரபாவம் ஆக விநாசம் ஆயிட்டே வரும். ஒரு பக்கம் அனைவரும் சந்திக்க முடியாது, நினைவு செய்கிறார்கள் அல்லவா. சந்திக்க முடியாது, ஆனா யார தந்தையை வந்து சந்திக்க முடியாது, ஆனா நினைவு செய்யறோம். ஆமா அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிடும். அப்படி நினைவு செய்யும் போது அவங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிடும். மற்றவர்களால் வந்து சேர முடியாது. எவ்வாறு பந்தனமுள்ள குழந்தைகளை சந்திப்பது கிடையாது. எவ்வளவு தொந்தரவுகளை சகித்துக் கொள்கின்றனர். விகாரங்களை விட முடிவதில்லை. உலகம் எப்படி இயங்கும் என்று கேட்கின்றனர். அட, உலகின் சுமை தந்தையின் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீதா? தந்தையை அறிந்து கொண்டால் பிறகு இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க மாட்டீர்கள். முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள். புரிய வைப்பதற்கும் யுக்தி தேவை. நல்லது. இந்த உலகத்தோட சும்மா நம்ம தலையில இருக்கா, அவர் தலையில இருக்கா? அவர் தலையில தான் இருக்குது. அப்புறம் நீங்க இந்த உலகத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க? விகாரத்துல இல்லைன்னா எப்படி குழந்தைகள் பிறக்கும், அது எப்படி உலகம் விருத்தி அடையும்னு பாக்குறவங்க இருக்கிறாங்க, அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம தந்தை அறிமுகம் கிடைச்ச பிறகு நம்ம அவரை தான் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா அங்க காரணம் இல்ல. அங்க காரணம் என்னன்னா விகாரத்தை விட முடியல, அதுக்காக ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதான் பாப்பான்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். இனிமையில இனிமையாக முரளி நிறைவேறிருக்கு பிரதர். ஓகே சிஸ்டர்.
இனிமையாக தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தைமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாமிகா நமக்கே சாரம். சதா உயர்ந்த அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அழியும் தேகத்தை பார்க்காமல் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவுக்கான உண்மையிலும் உண்மையான சாட்டு வைக்க வேண்டும். உண்மையான சாட்டு வைக்கணும். பொய்யா நான் 2 மணி நேரம் நினைச்சேன், 4 மணி நேரம் நினைச்சேன், 8 மணி நேரம் நினைச்சேன் எல்லாம் இங்க வந்து கதை விடக்கூடாதுங்கிறாரு. ஆமா, நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்காரு. 15 நிமிஷத்துக்கு மேல யாரும் தொடர்ந்து நினைவு செய்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பா போயிடும். ஒரு நாளைக்கு குறிப்பிட்டு 2 மணி நேரம் நினைவு செய்யறதே பெரிய கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா சார்ட் வச்சீங்க அப்படின்னா. சும்மா உட்காந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு வீண் சிந்தனை போய்கிட்டு இருக்குன்னு அதெல்லாம் சார்ட்ல எழுதக்கூடாது. கரெக்டா நினைவு செஞ்சீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நினைவு செய்யறதே பெரிய கஷ்டம். அது அந்த விஷயத்தை நினைவு வச்சுதான் சார்ட் எழுதணும். பர்ஃபெக்டா 45 நிமிஷம் நினைக்கலாம். அதுக்குதான் இந்த அமிர்த வேலை 4 மக்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டிராபிக் கண்ட்ரோல்னு வச்சிருக்காங்களா சிஸ்டர்? 8 தடவை டிராபிக் கண்ட்ரோல். அது நினைக்கலாம். அந்த 3 நிமிஷம் கரெக்டா நம்ம பண்ணலாம். அந்த சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 1 மணி நேரத்துல நான் ஏதாவது நல்ல காரியம் செய்தனா, மனசா சேவை செய்தனா அப்படிங்கறத செக் பண்ணலாம். இல்ல உருப்படியா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சனா, இல்ல ஏதாவது தவறு செஞ்சனான்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வரும் இல்லையா, டிராபிக் கண்ட்ரோல் டைம், அந்த டைம்ல போய் சொல்லணும். அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா அடுத்த டிராபிக் கண்ட்ரோல் வர்றதுக்குள்ள ஏதாவது நல்ல காரியம் செய்தனா அதே தான். அந்த 7 டிராபிக் கண்ட்ரோல் வருதுன்னா அந்த 7 டைமும் மாறி மாறி நம்ம ஏதாவது தவறு செஞ்சோமா இல்லையான்னு பாபா கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னாலே நாமளும் கரெக்டா இருப்போம். அடுத்த டிராபிக் கண்ட்ரோல் வர்றதுக்குள்ள நான் எந்த பாவம் செய்யாம இருக்கணும், அப்பா கிட்ட போய் ஒழுங்கா சார்ட் வைக்கணும் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அந்த நாள் முழுக்க. அதுக்கு தான் அந்த டிராபிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் பக்காவா ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரிங்க சிஸ்டர். தாரணைக்கான 2வது பாயிண்ட், இரவு பகல் சேவையில் ஆர்வமாக இருந்து அளவற்ற குஷியுடன் இருக்க வேண்டும். 3 உலகங்களின் ரகசியங்களை நீங்கள் குஷியாக புரிய வைக்க வேண்டும். சிவபாபா என்ன ஸ்ரீமத்து கொடுக்கின்றாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். எந்த தடைகள் வந்தாலும் பயப்படக்கூடாது. பொறுப்பாளி சிவபாபா, ஆகையால் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கணும். ஸ்ரீமத்தை மீறி நடக்கக்கூடாது. எதிர்ப்புகள் வந்தாலும் அப்போசிஷன் வந்தாலும் உங்களுடைய பொசிஷனை தீர்மானிக்கக்கூடியதுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பொறுப்பாளி சிவபாபா ஆவார். எந்த பயமும் இல்லாம ஸ்ரீமத் படி நடங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் பத்மா பதம் பாக்கியசாலி ஆகுக. உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால், இந்த நேரமே நமக்கு வந்து ஒரு ஆதாரம் அப்படிங்கிறாரு. அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் பத்மாபதம் பாக்கியசாலி ஆகுக. உயர்ந்த நேரத்தில் பிறக்கும் பாக்கியசாலி குழந்தைகள் முந்தைய கல்பத்தின் டச்சிங் தூண்டுதல் ஆதாரத்தால் பிறந்த அக்கனவே நம்மவர் எனும் அனுபவம் செய்வார். அதாவது உயர்ந்த நேரத்துல பிறவி எடுத்தவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, போன கல்பத்துல எடுத்திருப்பாங்களே ஜென்மம், அதனுடைய டச்சிங்ஸ் இப்பவே அனுபவம் செய்வாங்க. அந்த பிறவி எடுத்தோடனே தந்தை நம்முடையவர் அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. அந்த உயர்ந்த நேரத்துல பிறவி எடுத்தவங்களை அடுத்து சொல்லுங்க. டச்சிங் தூண்டுதல் ஆதாரத்தால் பிறந்த அக்கனவே நம்மவர் எனும் அனுபவம் செய்வார். அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து சொத்திற்கும் அதிகாரியாகின்றார்கள். ஒரு விதையினுள் முழு மரத்தின் சாரம் அடங்கியிருப்பதை போன்று நம்பர் 1 நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சொரூபங்களின் பிராப்திகள் எனும் பொக்கிஷங்களை வந்த உடனேயே அனுபவம் செய்வார்கள். எப்படி அந்த பிறவி எடுத்தவங்க சொத்துக்கு அதிகாரி ஆயிடுறாங்க இல்லையா, பிறவி எடுத்தோடனே சொத்துக்கு அதிகாரி ஆயிடுறாங்க செல்வந்தர்களுக்கு. அதே போல நீங்க சிவபாபாவுக்கு ஜென்மம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா சிவபாபாவுடைய சொத்துக்கெல்லாம் அதிகாரி ஆயிட்டீங்க இல்லையா. சிவபாபா கிட்ட எல்லா பிராப்திகளும் எல்லா பொக்கிஷங்களும் இருக்குது இல்லையா. ஞானம், குணம், சக்தி, குஷி, மகிழ்ச்சி, ஆனந்தம், பேரானந்தம், அன்பு, அமைதி, மன்னிப்பு எல்லாத்துக்குமே அதிகாரி ஆயிட்டீங்க அப்படின்றத சொல்றாரு. எப்படி அந்த விதைக்குள்ள முழு மரத்தின் சாரம் இருக்குது இல்லையா, அது போல சொல்றாரு சிஸ்டர். ஓகே, சரி வாசிங்க. நம்பர் அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷங்களை வந்தவுடனே அனுபவம் செய்வார்கள். அவர்கள் சுகம் அனுபவமாகிறது, சாந்தி இல்லை.
சாந்தி அனுபவமாகிறது, சுகம் இல்லை, ம், சக்தி இல்லை என ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ம், அனைத்து அனுபவங்களிலும் முழுமை பெற்று இருப்பார்கள். ம். எங்களுக்கு இங்க வந்தோடனே சாந்தி கிடைக்குது, ஆனா சுகம் அனுபவமாகல. சுகம் கிடைச்சிருக்குது, சாந்தி அனுபவமாகல, சக்தி அனுபவமாகல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லா பிராப்திகளிலும் முழுமையா நிரம்பியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? ம், முதல் அதாவது அந்த நம்பர் 1 ஜென்மம் எடுத்தவங்க, அதாவது உயர்ந்த நேரத்துல ஜென்மம் எடுத்தவங்களா அப்பா சொல்றாரு. ம். எல்லா பிராப்தி போட்டு என்ன சொன்னாரு? ஆமா, ஒரு விதையினும் ம். அக்கணமினார்ல. ஆமா, ஜென்மம் எடுத்த உயர்ந்த அக்கணம். நேரத்தில் பிறக்கும் பாக்கியசாலி குழந்தைகள் முந்தைய கல்பத்தில் டச்சிங் ஆதாரத்தால் ம், பிறந்த அக்கணமே. ஓகே பிரதர். ம், ஸ்லோகன் அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, தனது மலர் ம், முகமின் நிழலால் ம், குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்விப்பவராக, ம். அப்படி கற்றவராக, நிர்மல் பணிவுத்தன்மை நிர்மான் உள்ளவராக இருப்பார்கள். அதாவது நிர்மல்னா அப்பழுக்கற்றவர், ம். நிர்மால்னா பணிவுத்தன்மை. பணிவுத்தன்மை. ஆமா. உங்களுடைய மலர்ந்த முகத்தால குளிர்ந்த தன்மையின் அனுபவம் செய்விப்பவராக இருங்க. அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, அப்பொழு கற்றவர்களாகவும் இருப்பாங்க, பணிவுத்தன்மை நிரம்பியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு sister. ம். மலர்ந்த முகத்தோடு அந்த மலர்ந்த முகத்தின் நிழல் குளிர்ந்த தன்மையின் அனுபவம் செய்பவர்கள், ம். அந்த செய்விப்பவர்கள் நம்மளுடைய முகத்தின் மூலமா அந்த முகத்தின் மூலம் அந்த குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்விப்பவர்களாக இருங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, பணிவுத்தன்மை நிரம்பியவர்களாகவும் அப்பொழு கற்றவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். ஓகே பிரதர். ம், அவ்யக்த சமிகை ஏகாந்த பிரியர் ம், ஆற்றல், ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாக்குங்கள். ம், அனைத்து சம்பந்தமும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்து பெறுபவரே ஏகாந்த பிரியர். ம். அந்தம் அது என்னன்னு பாக்கணும் பிரதர். ஏகாந்தம். ஒருவர் ஏக்கு அந்தம் பிரியர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொன்னாங்க ஒரு சிஸ்டர். அதை நான் வீடியோ கவனிக்க விட்டேன். ஓகே. அனைத்து சம்பந்தமும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்து பெறுபவரே ஏகாந்த பிரியராக முடியும். ஒருவரிடமிருந்து அனைத்து ரசனைகளும் ம், கிடைக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் எங்கே உள்ளது? ம், ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வைத்தால் போதும், அதனுள்ளே அனைத்து ஞானமும் அடங்கும், நினைவும் வந்துவிடும், ம். சம்பந்தமும் வந்துவிடும், நல்ல மனோநிலையும் அமைந்துவிடும். அதோடு மட்டுமின்றி கிடைக்கும் அனைத்து பிராப்திகளும் அந்த ஒரு சொல்லில் தெளிவாகும். ம். ஒருவரின் நினைவு, மனோநிலை, ஏக்ரஸ் ஒரே ரசனை, ம், ஞானமும் ஒருவர் நினைவிற்காகவே கிடைக்கிறது. ம், கிடைக்கும் பிராப்திகளும் ஒரே சீரான ஏக்ரஸ் நிலையில் உள்ளது. ம். பெரிய இருக்கு. ஆமா, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவரின் நினைவு. அந்த ஏகாந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இத்தனை பிராப்திகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. முழு ஞானமும் அதுல வந்துருது. ஒருவரின் நினைவு அப்படிங்கறதுல முழு ஞானமும் வந்துருது, கூடவே நினைவும் வந்துருது, சம்பந்தமும் வந்துருது, அனைத்து பிராப்திகளும் வந்துருது, ஒரே ரசனை அப்படிங்கிற மனோநிலையும் வந்துருது அப்படின்னு 5 விஷயத்த சொல்லியிருக்காரு அதுல. அதுக்கெல்லாம் ஆதாரம் எது இருக்குதுன்னா, எந்த வார்த்தை இருக்குதுன்னா, ஒருவரின் நினைவு, ஏகாந்தம், ஒருவரின் ரசனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், அந்த 5 விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. பலருடைய ரசனை கிடையாது, ஒருவரின் நினைவுனால ஏற்படக்கூடிய ஒருவரின் ரசனை. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு என்ன புதுசா சொல்லிருக்காங்க? இன்னைக்கு எல்லாமே விருந்தாளி தான் சிஸ்டர். விருந்தாளி. ஆமா, விருந்தாளி வந்திருக்காரு. விருந்தாளி சொல்ற ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கணும். அப்பதான் அவருக்கு நீங்க மரியாதை செலுத்துறீங்கன்னு அர்த்தம். இல்ல ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா அவமரியாதை செலுத்துறீங்கன்னு அர்த்தம் அப்படின்றாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப தூய்மையாக்கும் போது ஸ்ரீமத் கொடுப்பாரு இல்லையா? அப்ப ஏன் கூப்பிட்டீங்க? தூய்மையாக்குறது தானே வந்திருக்காரு. அப்ப தூய்மையாக்குபவர் ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அதுபடி நடக்கலைன்னா கூப்பிட்டுட்டு நீங்க அவமரியாதை செய்தது மாதிரி தானே அப்படிங்கிறாரு. அதுக்குதான் ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் தான் விட்டுட்டு எப்படி சாக்காரத்துல உங்களுக்கு இயல்பா எப்போ போட நினைவு வருது அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு எப்பாவது 1 மணி நேரம் நினைச்சேன் 2 மணி நேரம் நினைச்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு டோஸ். ஆமா, கரெக்டா நினைவு செய்யணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர். பாபாக்கு நன்றி.
தேங்க்யூ சாந்தி. பாபா. ம்.